கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பாதிக்கப்பட்டவரின் உயிரை காக்கலாம் என கல்லீரல் மற்றும் கணைய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் ஜாய் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரியில் உடல் உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவு மையத்தின் திறப்பு விழா கல்லூரி தலைவர் முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் துணைத் தலைவர் விவேகானந்த், மருத்துவமனை இயக்குநர் சந்தோஷ் ஆகியோர் பங்கேற்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கல்லீரல் மற்றும் கணைய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் ஜாய் வர்கீஸ், இந்தியா முழுவதும் சுமார் 25,000 கல்லீரல் நோயாளிகள் உள்ளதாகவும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் அவர்களை காப்பாற்ற முடியும் எனவும் தெரிவித்தார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு மோர் தென் இந்தியா மட்டுமே 25,000 டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு வேண்டிய டீமோ இல்ல செட்டப் அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் இல்லை. இந்த ஒரு இன்னடிக்குவேட் அந்த எஃபிஷியன்சி அது இருக்கிறனாலதான் அவ்வளோ பண்ண முடியலன்றது. லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட் கூடுறதுக்கு காரணம் அந்த ஃபேமிலியில உள்ளவங்களே அந்த நோயாளி ரொம்ப சிக்கா இருக்கிறப்ப அவங்களுடைய பகுதி லிவரை அவருக்கு கொடுக்கறதுனால இந்த லிவருக்கு ஒரு ரீஜெனரேஷன் சொல்லுவோம், வளர்ற தன்மை இருக்கு. 30 daysல கம்ப்ளீட்டா வளர்ந்துடும். கொடுத்தவங்க பகுதி கொடுத்தாலும் 30 நாள்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த அளவு வெயிட் இருந்ததோ அதே வெயிட்டுக்கு வந்துடும். வாங்கினவங்களுக்கும் அது வளர்ந்துடும். அது குழந்தைக்கு பண்ணாலும் சரி, பெரியவங்களுக்கு பண்ணாலும் சரி. அப்படி இருக்கிறதுனால இறக்குறவங்க தானமா தர்ற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை.